சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிக்கழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சந்திக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முனையடுவார் நாயனார் புராணம் 2வது திருப்பாடல். இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். விளங்கும் வன்மைமிக்குள்ள வேளாண் தலைமை குடிமுதல்வர் களம்கொள் மிடற்று கண்ணுதலார் கடலில் செறிந்த காதல் மிகும் உளம் கொள் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் நல்லார் முனை எறிந்த வளம் கொடு இறைவர் அடியார்க்கு மாறாதளிக்கும் வாய்மையார். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை நாம் அப்படி ஆற்று நீர் பொருட்கொள் முறைமையிலேயே பார்த்து விடுவோம். முதல் அடி விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடிமுதல்வர். இந்த வேளாண் என்ற சொல்லுக்கு கொஞ்சம் விளக்கம் பார்ப்போங்க. வேளாண்மை அப்படின்னா உபகாரம், கொடை அப்படிங்கிறது பொருளுங்க. யார் வேளாளர்? ஈகையாளர். அவங்க தாங்க வேளாளர். அது எப்படி நான் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமானுடைய 2ஆம் திருமுறை 42வது பதிகம் திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடத்தில் திருஞான சம்பந்த பெருமான் விண்ணப்பம் செய்யும் பொழுது, வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாருங்க. அப்போ வேளாளர் யார்? வேளாளர் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு திரிகடுகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வேளாளர் மரபு புகழ் விளங்கும் வள்ளல் தன்மை மிகுந்துள்ள அந்த வேளாளர் மரபிலே தலைமை குடியிலே முதல்வராய் அப்படிங்கிறது அந்த முதல் அடியோட பொருளுங்க. 2வது அடிக்கு வருவோம். களம்கொள் மிடற்று கண்ணுதலார் கழலில் செறிந்த காதல் மிகும் அப்படின்னு அந்த அடி இருக்குங்க. களம்னா கருமைங்க, மிடர்னா கண்டம்ங்க. சிவபெருமானுடைய கரிய கண்டத்தை அது குறிக்கிறது. கண்ணுதலர் நெற்றியிலே ஒரு ஒப்பற்ற கண்ணினை உடைய எம்பெருமான். அவருடைய கழல், அவருடைய திருவடி மேல செறிந்த பெரு விருப்பத்தை கொண்டவர் நம்முடைய முனையடுவார். 3வது அடி என்ன? உளங்கொள் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் நல்லார் முனை எறிந்த. உளங்கொள் அதாவது மனத்துல கொண்ட, திருத்தொண்டுல உரிமை பூண்டவராய். நல்லார் அப்படிங்கிற சொல் யாரை குறிக்கிறது? பகைவரை. அந்த பகைவரை போர் முனையிலே எரிந்தன வென்றதால் அப்படின்னு பொருளுங்க. 4வது அடிக்கு வருவோம். வளம் கொடு இறைவர். அது நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? வளம் கொண்டு இறைவர் அடியாருக்கு, அதாவது சிவன் அடியார்களுக்கு மாறாமல் சிறந்த உணவளிக்கும் வாய்மை உடையவராய் விளங்கினார். அது என்னங்க மாறாதளிக்கும் வாய்மையார் அப்படின்னா, அவருக்கு கிடைத்ததை அடியாருக்கு கொடுக்காமல் அடியார்கள் எதை வேண்டுகிறாரோ அவர்கள் வேண்டியதை வேண்டியவாறே கொடுத்ததால் அவர் மாறாதளிக்கும் வாய்மையார் என்ற பொருள நம்ம தெய்வ சேக்கிழார் அற்புதமா இந்த முனையடுவாரை 2வது திருப்பாடல்ல நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். திருச்சிற்றம்பலம். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை அளிக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.